சாம்பார் சாதம் சீரக சாம்பார் அரிசியில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சாம்பார் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் ஸ்மெல் போனதும் ஊற வச்ச அரிசி பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 1.5 கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுக்கோங்க. முதலே முருங்கைக்காய் போட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்